அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிசி பிவிக்யூ சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ் சொசைட்டியில். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, தந்தை பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து கூற்று காரணம் உடைய கொஸ்டின். சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஓகேங்களா? இதுல கூற்று என்ன, அசர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் வீக்லி கால்ட் திராவிட நாடு வாஸ் ஸ்டார்டட் பை பெரியார் to propagate the idea of separate state. திராவிட நாடு, திராவிட நாடு எனும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது காரணம், the apostle of the cause of Dravida state led to the identification of non-Brahmins of South as Dravidians. சரிங்களா? திராவிட நாடு என்னும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டிஎன்பிசி ஆன்சருக்கு இப்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து கரெக்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ, அதாவது கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. இது வந்து சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த திராவிட நாடு இந்த இதழ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அண்ணாவால் தொடங்கப்பட்டது. சரிங்களா? 1942 அவர் தான் வந்து இந்த திராவிடியன் ஐடியாலஜி பத்தி பேசியிருந்திருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, ஸோ 1A. சரிங்களா? டிஎன்பிசி ஆன்சர் படி. அடுத்து ரெண்டாவது, தந்தை பெரியார் ரெஃபர்ட் ஆஸ் த பிலாசபி ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் டூ. சரிங்களா? தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாது? ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாட் ஹேவிங் பிலீஃப் இன் நெக்ஸ்ட் பர்த், மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. ரெண்டாவது, நாட் ஹேவிங் பிலீஃப் இன் காட், இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. இதை வந்து ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நாத்திகவாதி. ஓகேங்களா? நாத்திகவாதி. அடுத்து, there was nothing beyond sexual pleasures, சிற்றின்பத்தின் மேலானது ஒன்றும் இல்லை என்ற சிந்தனை. சரிங்களா? லாஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, doing a thing which one believes to be right on the basis of reasoning. சரிங்களா? பகுத்தறிவு சார்ந்தது. Thereafter, if any correction is to be made, correcting the mistakes on the basis of reasoning and have also the mindset to accept the implication of such actions. சரிங்களா? பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரி என்று நம்புவதை செய்வது. சரிங்களா? தனக்கு எது சரியோ அதுதான் செய்யணும். அவ்வாறு செய்வதன் தவறுகள் இருப்பின், அவ்வாறு செய்தவின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது. சரிங்களா? இந்த திருத்திக் கொள்ளும் மனப்பான்மை அது வளர்த்துக்கிறது தான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பெரியார். சரிங்களா? ஸோ 2D. மூணாவது, இவி ராமசாமி பாஸ்ட் ரெசல்யூஷன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் விமன் இன் சுயமரியாதை கான்ஃபரன்ஸ் அட் செங்கல்பட்டு. சரிங்களா? ஆன்சர் வந்து டி, 1929 நடந்திருக்கும். இந்த கான்ஃபரன்ஸோட தலைவராக யார் இருந்திருப்பாரு அப்படின்னா WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே, 1930 ரெண்டாவது மாநாடு நடந்திருக்கும். ஜெயக்கர், MR ஜெயக்கர் அவர் வந்து தலைவராக இருந்திருப்பாரு. ஓகேங்களா? 1931 மூணாவது KK சண்முகம் அவர்கள் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? இது மூணுமே டிஎன்பிசில ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஓகேங்களா? அடுத்து நாலாவது கொஸ்டின், பெரியார் வாஸ் imprisoned by which government for the வைக்கம் சத்தியாகிரகா in 1924? 1924 ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு எது? சரிங்களா? திருவிதாங்கூர் அரசு, ட்ரவாங்கூர் கவர்மெண்ட். சரிங்களா? ஓகே, இதை பத்தின அடிஷனல் டேட்டா. இப்ப நம்ம வைக்கம் சத்தியாகிரகா எப்பல இருந்து எப்போ வரைக்கும் நடந்திருக்கும் அல்லது எப்ப தொடங்கி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 மார்ச். சரிங்களா? 30 மார்ச் 1924 தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? எப்ப முடிவடைஞ்சிருக்கும் அப்படின்னா 23 நவம்பர் 1925. ஓகேங்களா? ஓகே, பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்தவர் திருவிக அவர்கள். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய இந்த வைக்கம் போராட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, கேரளால எலவாஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு கோயிலுக்குள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது, அதுக்கான போராட்டம் தான் இது. சரிங்களா? ஓகே, முக்கியமான தலைவர்கள் யாரு அப்படின்னா கேலப்பன், கேசவமேனன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா TR மாதவன்.
ஓகேங்களா. இவங்க 3 பேரும் முக்கியமான தலைவர்கள். சரிங்களா. இதை பத்தின ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த வைக்கம் போராட்டத்தை பத்தி அதோட 100 சரிங்களா நினைவை பத்தி பல அதியமான் அவர்கள் வந்து புக்கில் எழுதியிருப்பாரு. அதை நம்ம சிஎம் வெளியேற்றிருப்பாரு. சரிங்களா. வைக்கம் சத்தியாகிரகா புக். சரிங்களா. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. ஓகே. அடுத்து 5வது கொஸ்டின். In 1921 at Erode, EVR picketed toddy shop. 2 women also participated in picketing. They were the first women to be arrested in toddy shops for picketing toddy shops in Tamil Nadu. Who were they? ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. நாகம்மை கண்ணம்மாள். ஓகேங்களா. இது பெரியாரோட ஒய்ஃப், இவங்க வந்து அவங்களோட சிஸ்டர். சரிங்களா. ஓகே. இவங்களை பத்தி தான் காந்தியடிகளும் பேசிட்டு இருப்பாரு. சரிங்களா. காந்தியடிகள் வந்து அது வந்து என் கையில இல்ல, ஈரோட்ல இருக்க 2 பெண்களோட கையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா. அந்த போராட்டத்தை நிறுத்துறது. சரிங்களா. அந்த ஈரோட்டு பெண்கள் இவங்க தான். சரிங்களா. நாகம்மை கண்ணம்மாள். நாகம்மை வந்து பெரியாரோட ஒய்ஃப், கண்ணம்மாள் வந்து அவங்களோட சிஸ்டர். சரிங்களா. ஸோ 5A. அடுத்து 6வது. தந்தை பெரியார் wanted people to consider the following as equal to lives. சரிங்களா. தந்தை பெரியார் மக்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும், உயிருக்கு ஒப்பா எதை என்ன வேணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். சரிங்களா. சுயமரியாதை. சரிங்களா. பெரியார் தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா மானமும் அறிவும் மாந்தருக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. ஓகே. 7வது. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட். ஓகேங்களா. இது இன்கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்குறாங்க. பின் வருபவற்றுள் சரியாக பொருத்தப்படாத பொருத்தங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குடியரசு. ஓகேங்களா. குடியரசு இது வந்து இந்த பிளாக் ஷர்ட் போராட்டத்தை பத்தி சொல்லி இருந்திருக்கும். ஓகேங்களா. கருப்பு சட்டை இது வந்து ஒரு தீர்மானம் போட்டு பெரியார் கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா. பிளாக் ஷர்ட் ரெசல்யூஷன். திராவிட நாடு அண்ணா. ஓகேங்களா. 1942 அவர் கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா. முதல் 2 சரி. அடுத்து பொன்மகள். பொன்மகள் எழுதினவர் யாரு அப்படின்னா பெரியார். ஓகேங்களா. ஆரியமாயை எழுதுறவர் அண்ணா. சரிங்களா. இது 2 கிராஸா மேட்சா இருக்கு. பொன்மகள் 1950 எழுதியிருப்பாரு. சரிங்களா. பொன்மொழிகள். ஓகேங்களா. கோல்டன் சேயிங்ஸ். சரிங்களா. இந்த பொன்மொழிகள் அவர் வந்து இதுக்காக ஜெயிலுக்கு போயிருந்திருப்பாரு. சரிங்களா. இம்ப்ரெசன்ட் பண்ணிருப்பாங்க பெரியார இந்த புக்குக்காக. ஓகேங்களா. கோல்டன் சேயிங்ஸ் பொன்மொழிகள். ஓகேங்களா. அடுத்து தந்தை பெரியார் பாஸ்ட் ரெசல்யூஷன்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் விமன் இன் சுயமரியாதை கான்ஃபரன்ஸ் ஆஃப். சரிங்களா. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், மறுபடியும் ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா. 1929 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நடந்திருக்கும். சரிங்களா. ஓகே. செங்கல்பட்டுல. அடுத்து which of the following idea does not fall within தந்தை பெரியார்ஸ் definition of civilization. சரிங்களா. ஓகே. நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைக்குள் உட்படாத கருத்தாக்கம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. accepting every religion இது வந்து கிடையாது. சரிங்களா. அடுத்து trying for others also to get whatever good one has got. தான் கொண்ட நன்மைகள் மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்வது இதுவும் இல்லை. சரிங்களா. அடுத்து the total progress of all human beings இதுவும் இல்லை. சரிங்களா. அனைத்து மனிதர்களுக்குமான முன்னேற்றம். அவர் என்ன பேசிக்கா சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா progress based on scientific inventions of today. சரிங்களா. and making the life pleasant. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும். சரிங்களா. ஸோ சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ்க்கு பெரியார் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அதுதான் வந்து சிவிலைசேஷன் நாகரிகம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. சரிங்களா. ஸோ 9D. அடுத்து ஓகே 10வது. in 1929 at a self-respect movement conference in செங்கல்பட்டு தந்தை பெரியார் passed a resolution relating to important matter. சரிங்களா. எதை பத்தி மெயினா சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா விமனுடைய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்காக. சரிங்களா. பெண்களுக்கான சொத்துரிமை. ஓகேங்களா. சரிங்களா. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அதை
பத்தி ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து 1989 அவரோட ஆசை வந்து நிறைவேறியிருக்கும். ஓகேங்களா, பெண்களுக்கு ஈக்குவலான சொத்துரிமை கொடுக்கணும். சரிங்களா, குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டியது எப்பல இருந்து கட்டாயமாச்சு, எப்பல இருந்து லீகலைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1989 இருந்து. சரிங்களா, ஓகே. அடுத்து, who stated man is born free, self respect is his birthright, social justice ensures social equality. ஓகேங்களா, ஓகே. மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? சரிங்களா, யாரு சொல்லியிருந்திருப்பா அப்படின்னா பெரியார் தான். சரிங்களா, சுயமரியாதை பத்தி ஆழமா சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேங்களா, ஓகே. திலகர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா, சுயராஜ்யமே எங்கள் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திலகர். ஓகேங்களா, ஓகே. நம்ம சோசியல் ஈக்குவாலிட்டி டே தமிழ்நாட்டில் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம சமத்துவ நாளை கொண்டாடுறோம். சரிங்களா, ஓகே. அடுத்து 12வது, ஜஸ்டிஸ் பார்ட்டி டிமாண்டட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் நான் பிராமின்ஸ். கூற்று. சரிங்களா, அசர்ஷன். நீதி கட்சி பிராமணர் இல்லாதவருக்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. கரெக்ட் தான். ஓகேங்களா, பெரியார் கேம் அவுட் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி சின்ஸ் ஹிஸ் டிமாண்ட் ஃபார் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் காட் ரிஜெக்டட். சரிங்களா, பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸ்ல இருந்து விலகினார். சரிங்களா, இது ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். போத் ஏஎன்ஆர் ட்ரூ. சரிங்களா, இது அவர் எப்போ கடைசியா விலகருக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருப்பாரு அப்படின்னா 1925. சரிங்களா, திருவிகா அவர்கள் வந்து ஹெட்டா இருந்திருப்பாரு. ஓகேங்களா, பெரியார் வந்து 6வது முறையா இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷனுக்காக கேட்டிருப்பாரு. அப்போ 6வது முறையாவும் தோற்கடிக்கப்படுறாரு. அதனால வெளியே வந்துருவாரு. சரிங்களா, ஓகே. அடுத்து, in dash Periyar organized the Dravida Nadu Conference for the advocacy of separate independent Dravida Nadu. ஒரு தனியான சுதந்திரமான செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை எப்போது கூட்டினார்? சரிங்களா, 1939. ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷத்துலதான் செப்பரேட்டான தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையை விட்டுருப்பாங்க. சரிங்களா, அடுத்து, consider the following statement regarding self-respect marriage advocated by பெரியார். ஓகேங்களா, பெரியார் ஆதரித்த சுயமரியாதை திருமணங்கள் பற்றி பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்கவும். ஓகேங்களா, ஓகே. being out the statement which is not a part of self-respect movements. சரிங்களா, அதாவது bring out எது வந்து தொடர்பில்லாத சொற்றொடர் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, bring out. ஓகே, ஃபர்ஸ்ட் மேரேஜ் கண்டக்டட் வித்வுட் அ பிராமின் பிரீஸ்ட், இதுக்கு தொடர்பு இருக்கு. ஓகேங்களா, இது கரெக்ட் தான். நோ ரிலீஜியஸ் செரிமனி இந்த மேரேஜஸ், இது வந்து கரெக்ட் தான். சரிங்களா, அந்த அக்னி அதெல்லாமே வளம் வருவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செரிமோனிஸ் கிடையாது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து, took place in the presence of government registrar. சரிங்களா, இது வந்து பெரியார் வந்து சொல்லியிருந்திருக்க மாட்டாரு. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சி த ஆன்சர். லாஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா oath taken by bride and bridegroom, மணமகன் மணமகள் உறுதிமொழி எடுத்துக்கணும். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி பெண்களை வந்து ஒரு பொருளா கன்சிடர் பண்ணாம, சரிங்களா, மணமகள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. சரிங்களா, பொருளா வந்து, சரிங்களா, திருமணம் கட்டி கொடுக்கப்பட்டது அந்த மாதிரி சொல்லாம அவங்கள சுயமரியாதையோட நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேங்களா, அடுத்து, இவி ராமசாமி பாஸ்ட் ரெசல்யூஷன்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் விமன் இன் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ். இது வந்து செங்கல்பட்டு ரிப்பீட்டட். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸாம்ஸ்ல மாறி மாறி வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து, which of the following statements are with regard to EVR பெரியார்? சரிங்களா, பெரியார் பத்தினது முக்கியமானது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், EVR பெரியார் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் காதி வஸ்திராலயம். சரிங்களா, இது கரெக்ட் தான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் அந்த KVIC ஆக்ட் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து, EVR பெரியார் சர்வ்ட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன். சரிங்களா, நூற்பாலை சங்க தலைவராக இருந்திருப்பாரு. அடுத்து, ஹி வாஸ் மெம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் போர்டு, மாவட்ட குழு உறுப்பினராக இருந்திருப்பாரு. அடுத்து, he was the chairman of ஈரோடு முனிசிபல் கவுன்சில், ஈரோடு முனிசிபல் கவுன்சிலோட தலைவராக இருந்திருப்பாரு. சரிங்களா, 1919. சரிங்களா, இது எல்லாமே கரெக்ட் தான் பெரியார் பத்தினது. சரிங்களா, அனைத்தும் சரி. அடுத்து, who is popularly called as prophet of south? சரிங்களா, தெற்கிலிருந்து வந்த தீர்க்க தரிசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா பெரியார் தான். சரிங்களா, ப்ராப்பர்ட் ஆஃப் சவுத்.
சரிங்களா. தெற்கில் இருந்து வந்த தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் தான் அழைக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது, பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், சரிங்களா, சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏசியா 1970 வழங்கியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்து, which of the following incidents led தந்தை பெரியார் to agitate for communal reservation? கீழ்காணும் சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது எது கேட்கிறாங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட், ரெப்ரசன்டேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் வாஸ் வெரி லிட்டில் இன் த கவர்மெண்ட் ஜாப்ஸ். சரிங்களா. அவர் ஸ்பெசிஃபிக்கா பேக்வர்ட் கிளாஸஸ் மட்டும் சொல்லல. ஓகேங்களா. அதுவும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு மட்டும். ஓகேங்களா. The central government resolved to invalidate the communal reservation. சரிங்களா. இதுக்காகவும் இல்லை. அடுத்து, the state government resolved to invalidate. இதுவும் இல்லை. சரிங்களா. The High Court and Supreme Court declared invalid the declared as invalid communal reservation for professional courses. சரிங்களா. ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல தொழிற்சார் கல்வியில வகுப்பு வாரியான பங்கீடு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சரிங்களா சொன்னனால பெரியார் வந்து அகிடேஷனை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சரிங்களா. ஸோ இதான் வந்து முக்கியமானது டி. சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 19வது, in 2021 government of Tamil Nadu has decided to celebrate the birth anniversary of தந்தை பெரியார் as in a day அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் டே. 2021 தமிழக அரசு தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை டேஷ் ஆக கொண்டாட முடிவு செய்துள்ளது. சமூக நீதி நாள். சரிங்களா. செப்டம்பர் 17 சமூக நீதி நாள். ஓகேங்களா. தாய்மொழி தினம் February 21. ஓகேங்களா. மதர் டங் டே. ஓகேங்களா. அக்டோபர் 5 தனி பெரும் கருணை தினம். சரிங்களா. மெர்சி டே. ஏப்ரல் 14 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஈக்குவாலிட்டி டே. அடுத்து, அரேஞ்ச் இட் இன் chronological order. ஓகேங்களா. Under the leadership of E.V. Ramasamy, Justice Party was reorganized as திராவிடர் கழகம். E.V. ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என மாற்றி அமைக்கப்பட்டது. சரிங்களா. அடுத்து, E.V. ராமசாமி elected as president of Justice Party when he was in jail. சரிங்களா. அவர் வந்து சிறையில் இருந்த போது நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இதுவும் வந்து கரெக்ட் தான். இதுக்கான இயர்ஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் திராவிடர் கழகமா எப்போ மாதிரி இருக்கும் 1944. சரிங்களா. ஜெயிலில் இருக்கப்போ எப்போ லீடரா இருப்பாரு அப்படின்னா 1938. சரிங்களா. அடுத்து, E.V. ராமசாமி ஆர்கனைஸ்ட் திராவிட நாடு கான்ஃபரன்ஸ் டிமாண்டிங் செப்பரேட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். சரிங்களா. E.V. ராமசாமி திராவிட மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தல். சரிங்களா. இது எப்போ நடந்திருக்கும் 1939. ஓகேங்களா. ஓகே. காங்கிரஸ் வந்து மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன். காங்கிரஸ் வந்து முதல்ல ஆட்சி செஞ்சது எப்போ அப்படின்னா 1937. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து 4, 2, 3, 1. சரிங்களா. ஓகே. அடுத்து 21, who is called as ரூசோ ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா. தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. ராஜாஜி வந்து சாணக்கியர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. சரிங்களா. அவரோட டிப்ளமேட்டிக் ஸ்கில்ஸ் சரிங்களா. அண்ணாதுரை அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தென்னாட்டின் பெர்னாட் ஷா அப்படின்னு அழைக்கப்பட்டிருப்பாரு. சரிங்களா. சரிங்களா. ஸோ 21 டி. ஓகேங்களா. அடுத்து 22 கூற்று காரணம். E.V. ராமசாமி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சோஷியல் ரிஃபார்மர் ஆஃப் 20th century. சரிங்களா. E.V. ராமசாமி 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. சரிங்களா. He started self-respect movement in an attempt to safeguard downtrodden communities. சரிங்களா. ஓகே. அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனை காக்க பாடுபட்டார். ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. அது போக பெண்களையும் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருப்பாரு. சரிங்களா. ஓகே. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் எப்போ தொடங்கினார் அப்படின்னா 1925. சரிங்களா. ஓகே. அடுத்து 23வது, which of the following statement is false about E.V. ராமசாமி. சரிங்களா. கீழ்கண்ட கூற்றுகளில் E.V. ராமசாமி பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா. ஓகே. E.V. ராமசாமி இஸ் known as hero of வைக்கம். கரெக்ட் தான். வைக்கம் வீரர். அழைச்சவர் யாரு அப்படின்னா திருவிக்கா. ஓகேங்களா. ஓகே. ரெண்டாவது, he accepted குருகுலா சிஸ்டம். குருகுலா கல்வி முறையை அவரு அக்செப்ட் பண்ணல. ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். ரெண்டாவது,
மூணாவது ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். கரெக்ட் தான். ஹி அக்செப்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ். சுயமரியாதை திருமணம் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இதே சொல்லியிருப்பார். சரிங்களா. 1968 அண்ணா அவர்கள் ஆக்ட் போட்டு அதை லீகலைஸ் பண்ணியிருப்பாரு. சரிங்களா. ஓகே. அடுத்து 24 அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் பெரியார் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். சரிங்களா. ஓகே. ஃபர்ஸ்ட் வைக்கம் சத்தியாகிரகா எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா 1924. ஓகேங்களா. ஓகே. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920. ஓகேங்களா. அடுத்து கள்ளுக்கடை மறியல் இது எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா 1921. ஓகேங்களா. லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் கமிட்டி. பெரியார் வந்து எப்போ காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருப்பார் அப்படின்னா 1922. சரிங்களா. ஸோ 2, 3, 4, 1. சரிங்களா. இதுக்கான ஆன்சர். பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வைக்கம் சத்தியாகிரகம் 1924, ஒத்துழையாமை இயக்கம் 20, கள்ளுக்கடை மறியல் 21, காங்கிரஸ் கமிட்டி தலைவர் 22. சரிங்களா. ஓகே. இப்போ ஒரு அடிஷனல் டேட்டா என்ன அப்படின்னா இந்த கள்ளுக்கடை மறியல் இருக்கு இல்லைங்களா, அவரோட சொந்த தோப்புல இருக்கக்கூடிய எல்லா தென்னை மரங்களையும் வெட்டி சாய்ச்சிருப்பாரு. சரிங்களா. அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா தாத்தம்பட்டி, இது நோட் பண்ணிக்கோங்க, சேலத்துல. சரிங்களா. அடுத்து E.V. Ramasamy Nayakar, after a trip to Soviet Union in 1932, built a Stalin Hall in கோயம்புத்தூர். பெரியார் E.V. ராமசாமி நாயக்கர் ஐக்கிய ரஷ்ய பயணத்திற்கு பிறகு 1932 இந்த இடத்தில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார். சரிங்களா. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கட்டியிருக்காரு. ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. பெரியாரோட ஃபாரின் ட்ரிப்ஸ். சரிங்களா. இது வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1929லயும் 1954லயும் சரிங்களா அவரு மலேசியா பயணம் மேற்கொண்டிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து 1931 அவரு யூரோப் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பாரு. 1932 ரஷ்ய பயணம். சரிங்களா. அதுலதான் வந்து இப்ப நம்ம பார்த்தோம். சரிங்களா. அந்த ஸ்டாலின் இது நிறைவேறிப்பாரு. அதுக்கடுத்து 1954 பர்மா போயிருப்பாரு. சரிங்களா. இல்ல அவர் யாரு கூட இருந்திருப்பாரு பேசியிருப்பாரு அப்படின்னா அம்பேத்கர் கூட பேசியிருப்பாரு. சரிங்களா. சரிங்களா. சோ இதெல்லாமே பெரியாருடைய ஃபாரின் ட்ரிப்ஸ். சரிங்களா. முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. E.V. Ramasamy led an agitation in 1924 at Vaikam. சரிங்களா. E.V. ராமசாமி 1924 வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார்? நமக்கு தெரிஞ்சதுதான் இலவாஸ். சரிங்களா. கோவில் கருவறைக்குள் இளவர்களை அனுமதிக்க. சரிங்களா. இதுதான் வந்து முக்கியமான காரணம். The ஈரோடு பிளான் of E.V. ராமசாமி consist of which of the following? சரிங்களா. E.V. ராமசாமியின் ஈரோட்டு திட்டம் கீழ்கண்டவையில் எதை கொண்டிருக்கிறது? சரிங்களா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல், அனைவருக்குமான ஆயுள் காப்பீடு. இரண்டாவது ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்குமான கட்டாய இலவச கல்வி. மூணாவது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. சரிங்களா. தீண்டாமை ஒழிப்பு. நேஷனலைசேஷன் ஆஃப் எசென்சியல் இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டர். சரிங்களா. ஸோ இது 4மே தான் ஈரோடு பிளான்ல இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹூ பப்ளிஷ்ட் குடியரசு. சரிங்களா. குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் யார்? பெரியார். ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1925 வெளிவந்திருக்கும். இதுதான் வந்து அவருடைய சுயமரியாதை இயக்கத்திற்கான முக்கியமான ஒரு பங்களிப்பா இருந்திருக்கும். சரிங்களா. அவரோட சுயமரியாதை கருத்துக்கள் எல்லாமே இந்த குடியரசு இதழ் வாயிலா அவர் வெளியிட்டிருப்பாரு. ஓகேங்களா. ஓகே. சிங்காரவேலர் இவர் இருக்கார் இல்லைங்களா, இவர் தான் வந்து நம்ம லேபர் டே கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர். சரிங்களா. மே 1, 1923. சரிங்களா. அதுல முக்கியமான பங்களிப்பு இவருடையது. அது போக இவர் தொழிலாளன், ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் நடத்தியிருப்பாரு. சரிங்களா. அடுத்து why EVR பெரியார் ஸ்டார்டட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். EVR பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார்? சரிங்களா. முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஜாதியை ஒழிக்கிறதுக்காக தான். சரிங்களா. டு அபாலிஷ் கேஸ்ட் சிஸ்டம். சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ரிலீஜியஸ் கிடையாது, காங்கிரஸ்
கிடையாது. பிராமணிசம் இதுவும் கிடையாது. சரிங்களா? முக்கியமான எதிரியா அவர் பார்த்தது ஜாதியை தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டேஷ் டிராவல்டு டு சோவியத் யூனியன் was admired by its speedy progress through 5-year plans through the application of modern science and technology. ஓகேங்களா? அதாவது ஈவிஆர் பெரியார் வந்து சோவியத் யூனியன் போயிருப்பாரு. அங்க இந்த 5 ஆண்டு திட்டங்கள் மூலமா நவீன மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் மூலமா அதிவேக வளர்ச்சி பெற்றிருப்பாங்க. சரிங்களா? ரஷ்யா நாடு அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு. சரிங்களா? அங்க அந்த 5-year பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாரு அப்படின்னா ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா? எப்போ அப்படின்னா 1920. ஓகேங்களா? அதை பார்த்து தான் இந்தியா இன்ஸ்பயர் ஆகி 1951 இந்த 5-year பிளான் 5 ஆண்டு திட்டங்களை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 5-year பிளான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நிதி ஆயோக் வந்ததுல இருந்து இது கேன்சல் ஆயிருக்கும். சரிங்களா? ஓகே. 30D 31 when did பெரியார் ஸ்டார்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்? சரிங்களா? எப்போது ஈவி ராமசாமி பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கினார்? சரிங்களா? 1925. The social reform wing envisaged by Periyar after his visit to Soviet Union was ஈவிஆர் பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு. சரிங்களா? இது அப்படின்னா சுயமரியாதை குழுமம். ஓகேங்களா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் லீக். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அவரு 1920 போயிடுப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இங்க இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் லீகை தொடங்கணும் அப்படின்றதுல ஆயுதமாயிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து 33 திராவிடியன் மூவ்மெண்ட் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் திராவிடர் கழகம் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப். சரிங்களா? யாரோட தலைமையில் கீழே மாறி இருக்கும் அப்படின்னா பெரியார். சரிங்களா? ஈவி ராமசாமி அவர்கள் தலைமையில. ஓகேங்களா? திராவிடர் கழகம் எப்போ ஃபர்ஸ்ட் உருவாச்சு அப்படின்னா 1944 சேலம் மாநாட்டில். சரிங்களா? யாரோட பரிந்துரைப்படி அப்படின்னா அண்ணா அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி. சரிங்களா? இவரு அந்த திராவிடர் கழகத்துக்கு தூணா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து in 1925 ஈவி ராமசாமி started the self respect movement. 1925 ஈவி ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார். The aim of the movement was the promotion of rational thinking, self respect and self confidence. சரிங்களா? மக்களிடையே வந்து சுயமரியாதை, சுய நம்பிக்கை, புரட்சிகரமான சிந்தனை இதெல்லாமே வளர்க்கணும் அப்படின்றது. இரண்டாவது, it enabled them to enjoy the பெனிஃபிட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ஃப்ரீடம். சரிங்களா? அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நாடுகளை அனுபவிப்பது. ஓகேங்களா? ஸோ இதுல ரெண்டுமே தான். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 35 பெரியார் ராமசாமி ஆர்கனைஸ் சூப்பர்ஸ்டிஷன் எராடிகேஷன் கான்ஃபரன்ஸ் அட் சேலம். சேலத்துல மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தியிருப்பாரு. எப்போ நடத்தினாரு அப்படின்னா 1971. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. 1968 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? அண்ணா அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? 1989 பெண்களுக்கான சொத்து உரிமை. சரிங்களா? விமன் உடைய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நிலைநாட்டியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 36 அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். வைக்கம் சத்தியாகிரகா எப்போ அப்படின்னா 1924. சரிங்களா? சேரன்மாதேவி குருகுலம் கான்ட்ரவர்சி, சேரன்மாதேவி குருகுல சர்ச்சை எப்போ நடக்கும் அப்படின்னா 1925. சரிங்களா? ஓகே. ஆன்டி ஹிந்தி அகிடேஷன். சரிங்களா? ஆன்டி ஹிந்தி அகிடேஷன் இது 1937 நடந்திருக்கும், 65 நடக்கும். சரிங்களா? அடுத்து இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா 1940 நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இங்க வந்து நம்ம இந்த 65 கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி 1 2 3 4 1 2 4 3. சரிங்களா? நோட் பண்ணிக்கிறோம். 1 2 3 4. In which year Periyar E.V. Ramaswamy was elected as the leader of Justice Party? சரிங்களா? எந்த வருஷம் லீடரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாருன்னா 1938. சரிங்களா? நீதி கட்சியின் தலைவராக 1938 ஜெயில இருந்திருப்பாரு. அப்பயும் வந்து இவரை லீடரா எலெக்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஜஸ்டிஸ் பார்ட்டி
திராவிடர் கழகமா மாறி இருக்கும். ஓகேங்களா, திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமா மாறி இருக்கும். அதுல இருந்து பிரிஞ்சதுதான் ஏஐஏடிஎம்கே. சரிங்களா, அடுத்து the following is not a reason for organizing the வைக்கம் சத்தியாகிரகா. கீழ்காணும் இவை ஏதும் வைக்கம் சத்தியாகிரகத்திற்கு காரணம் அல்ல. சரிங்களா, இதெல்லாம் காரணம் இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. டு ரீஸ்டோர் த ரைட்ஸ் ஆஃப் எலவாஸ் அண்ட் அதர் அன்டச்சபிள்ஸ் இன் கேரளாஸ். இது வந்து கரெக்ட் தான். சரிங்களா, அடுத்து in Kerala the Elavas and other untouchables were forbidden for worshipping in temples. இதுவும் வந்து சரியானதான். In Kerala the Elavas and other untouchables were not allowed to enter public streets. இதுவும் வந்து கரெக்ட் தான். சரிங்களா, ஸோ இது இன் கேரளா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பேண்ட் த கேரளா காங்கிரஸ். சரிங்களா, கேரளாவில் உள்ள இளவர்கள் மற்றும் இதர தீர்ந்தத்தக்கவர் பொது இடங்களில் அனுமதிக்காததை கண்டித்து. ஓகேங்களா, ஆங்கிலேயர்கள் கேரளா காங்கிரஸை தடை செய்தது. சரிங்களா, ஸோ இதுல ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி. சரிங்களா, 1 2 1 3 மெயினா. அடுத்து பெரியார் டைட்டில் வாஸ் கன்ஃபர்டு பை ஹிம் பை த தமிழ்நாடு உமன் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் மெட்ராஸ் ஆன். ஈவி ராவுக்கு எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது? 1938. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்போ அப்படின்னா 13 நவம்பர். சரிங்களா, நவம்பர் 13 1938 தான் இவங்களுக்கு டைட்டில் கொடுத்துருப்பாங்க பெரியார் அப்படின்ட்டு. அந்த டைட்டில கொடுத்தவங்க யாரு அப்படின்னா தர்மாம்பாள். சரிங்களா, வீர தமிழ் அன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தர்மாம்பாள் அவங்க இந்த டைட்டில கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ஃபரன்ஸோட தலைமையை வச்சவங்க யாரு அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். இவங்க வந்து மறைமலை அடிகளார் இருக்காரு இல்லைங்களா, அவங்களோட பெண். அவங்களோட மகள் தான் வந்து நீலாம்பிகை. சரிங்களா, அடுத்து 40. In 1920 picketing the toddy shops was conducted by தமிழ்நாடு. சரிங்களா, அதாவது 1920 இந்த டாடி ஷாப்ஸ் கல்லுக்கடை மறியல் பெரியாரால் நடத்தப்பட்டது. எப்போ அப்படின்னா பெரியார் தான் வந்து நடத்திருப்பாரு. சரிங்களா, 20 21 இந்த 2 ஆண்டுகள்ல. சரிங்களா, இதுல வந்து அவங்க பெரியாரோட மனைவி அவங்களோட சிஸ்டர். சரிங்களா, நாகம்மை கண்ணம்மாள் இவங்க 2 பேரும் ஈடுபட்டிருப்பாங்க. இவங்களை பத்தி காந்தியடிகளே வந்து பெருமையா பேசி இருந்திருப்பாரு. சரிங்களா, அடுத்து choose the correct statement. பெரியார் ஈவி ராமசாமி was the founder of self respect movement. பெரியார் ஈவி ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். ரெண்டாவது people hailed him as வைக்கம் வீரர், hero of வைக்கம். சரிங்களா, வைக்கம் வீரர் என பாராட்டினர். அடுத்து he frequently wrote columns in the magazine under the pen name called சித்திரபுத்திரன். ஓகேங்களா, இது வந்து தவறு. ஓகேங்களா, அடுத்து he was also இதுல வந்து பார்த்தோம்னா சித்திரபுத்திரன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, எந்த இதழ்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசு அப்படின்ற இதழ்ல எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, சித்திரபுத்திரன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து கரெக்ட் தான். he also supported B.R. Ambedkar's demand for separate electorate for scheduled caste. சரிங்களா, ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்து டிஎன்பிசி கொடுக்கல. ஆல் த புக். சரிங்களா, இது எல்லாமே தான் ஆன்சர். 1 2 3 4. ஓகேங்களா, இது எல்லாமே பெரியார் ராமசாமி அவர் தான் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. வைக்கம் வீரரும் அவர் தான், சித்திரபுத்திரனும் அவர் தான். அதுக்கப்புறம் B.R. அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். சரிங்களா, எல்லாமே கரெக்ட் தான். அடுத்து EVR பெரியார் ஸ்டார்டட் திராவிடர் கழகம். ஓகேங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்ப இந்த திராவிடர் கழகம் மாறி இருக்கும் அப்படின்னா 1944 சேலம் மாநாட்டுல. ஓகேங்களா, இது வந்து ரிப்பீட்டேட்டிவா கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா, அடுத்து choose the correct statement from the following. பெரியார் had participated in the non-cooperation program as congressman. ஓகேங்களா, Justice Party held the self-respect wedding. Periyar title was conferred by UNESCO. He ran the Liberation Press in English. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியார் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினராக கலந்து கொண்டிருப்பாரு. ஓகேங்களா, அடுத்து சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியது. இது வந்து சரிதான். பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ அமைப்பு. யுனெஸ்கோ அவங்க கிடையாது, சாக்ரட்டிஸ்
தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அதை மட்டும் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி விடுதலை பத்திரிகையின் ஆங்கிலத்தில் நடத்தினார். சரிங்களா? இந்த விடுதலை பத்திரிகை வந்து அவர் தமிழ்ல தான் வந்து நடத்தியிருப்பாரு. சரிங்களா? ஸோ 3, 4 தப்பு. சரிங்களா? 1, 2 சரி. விடுதலை வந்து அவர் தமிழ்ல நடத்தியிருப்பாரு. சரிங்களா? லிபரேஷன் எப்பல இருந்து எப்ப வரைக்கும் 1935 to 37 வரைக்கும் அவர் இந்த இதெல்லாம் நடத்தியிருப்பாரு. சரிங்களா? விடுதலை அதை வந்து லிபரேஷன் அப்படின்னு சொல்றோம். Why did E.V. ராமசாமி பெரியார் quit from காங்கிரஸ் பார்ட்டி? ஏன் ராமசாமி பெரியாரை ராமசாமி காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகினார்? சரிங்களா? ஓகே. ஹேவிங் குவாரல் வித் காந்தியுடன் கொண்டிருந்த முரண்பாடு, இது கிடையாது. சரிங்களா? ஹேவிங் குவாரல் வித் ராஜகோபாலாச்சாரி, இதுவும் வந்து கிடையாது. சரிங்களா? செப்பரேட் டைனிங் ஃபார் பிராமின் அண்ட் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காங்கிரஸ் ஸ்பான்சர்டு ஸ்கூல்ஸ். சரிங்களா? ஓகே. இது வந்து அந்த சேர்மாதேவி குருகுலம் இருக்கு இல்லைங்களா, அங்க நடந்த இஷ்யூ. சரிங்களா? தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே தரையில் அமர்ந்து சாப்பிட சொல்லி இருந்திருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த ஒரு முரண்பாடு காரணமா தான் பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகி இருப்பார். 1925. ஓகேங்களா? அடுத்து அரேஞ்ச் த நியூஸ் பேப்பர் அண்ட் ஜர்னல்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். சரிங்களா? கீழ்கண்டவற்றில் தந்தை பெரியாரின் செய்தித்தாளையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் குடியரசு வந்திருக்கும். சரிங்களா? எப்போ அப்படின்னா 1925. ஓகேங்களா? ஓகே. அடுத்து புரட்சி 1933. பகுத்தறிவு 1934. சரிங்களா? விடுதலை 1935. சரிங்களா? இது போக வேற என்ன அப்படின்னா ரிவோல்ட் ஆங்கில பத்திரிகை 1928. உண்மை என்ற பத்திரிகை. சரிங்களா? 1970 கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? இந்த 4 முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து 3, 4, 1, 2. மகாராஜா ஆஃப் ட்ராவன்கூர் issued the temple entry proclamation as a result of. சரிங்களா? அதாவது இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு எப்போ அனுமதி கிடைச்சிருக்கும் அப்படின்னா 1936. ஓகேங்களா? அது எதனோட விளைவு அப்படின்னா வைக்கம் சத்தியாகிரகத்தோட விளைவு. சரிங்களா? இளவர் இன மக்களை உள்ள அனுப்பியிருப்பாங்க. சரிங்களா? திருவிதாங்கூர் மகாராஜா திருவிதாங்கூர் கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கியது எப்போது? 1936. Which of the following magazine is not associated with E.V.R. பெரியார்? ஓகேங்களா? ஸோ குடியரசு அவரது தான், புரட்சி ரிவோல்ட் இது எல்லாமே அவரது, தேசபக்தன் நவசக்தி இது ரெண்டுமே வந்து திருவிக அவர்களுடைய. சரிங்களா? அடுத்து who among the following earned the title of hero of வைக்கம்? சரிங்களா? பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டம் கொடுத்தவரும் வந்து திருவிக தான், E.V. ராமசாமி. சரிங்களா? திருவிக அவர்கள் தான் வந்து பட்டம் கொடுத்திருப்பாரு. அடுத்து வைக்கம் சத்தியாகிரகா வாஸ் an agitation to demand. ஓகேங்களா? வைக்கம் சத்தியாகிரகா என்பது எதனுடைய போராட்டம்? ரைட் டு பில்ட் அண்ட் டெம்பிள் ஃபார் நான் பிராமின்ஸ், அதாவது பிராமணர்கள் அல்லாதவருக்கான கோவில் கட்டும் உரிமை, இது வந்து கிடையாது. சரிங்களா? ரைட் டு என்ட்ரி ஆஃப் டெம்பிள் ஃபார் நான் பிராமின்ஸ், இதுதான் வந்து கரெக்டானது. சரிங்களா? ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தோம்னா யாருக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா இந்த இளவாச மக்களுக்காக. சரிங்களா? கேலப்பன், அப்புறம் T.R. மாதவன், இவங்க எல்லாமே அந்த வைக்கம் சத்தியாகிரகா, ஜார்ஜ் ஜோசப் சொல்றோம் இல்லைங்களா, ரோசா புதுரை, அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த போராட்டத்தை நிறுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து when and where பெரியார் came out of Congress and started the self respect movement. ஓகேங்களா? ஓகே. காஞ்சிபுரம் மாநாடு நடந்திருக்கும், திருவிக தலைவரா இருப்பாரு, அங்க இருந்தா வந்து பெரியார் வெளியேறி இருப்பாரு. சரிங்களா? 1925. சரிங்களா? அடுத்து E.V.R. பெரியார் declared the demand of Dravidian land during the year. E.V.R. பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்? 1939. 39 அவர் கோரிக்கை வச்சிருப்பாரு, தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து who presided over the conference of Justice Party as சேலம்? ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தலைவரா யார் இருந்திருப்பாரு? 1944 சேலம் மாநாட்டுல பெரியார் தான். ஓகேங்களா? அதை முன்மொழிஞ்சவரு, அதுக்கு காரணமா இருந்தவர் அறிஞர் தான். இந்த மாநாட்டுல ஜஸ்டிஸ் பார்ட்டி திராவிடர் கழகமா மாறி இருக்கும்.
டிஎம் நாயர், இவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபவுண்டர் சரிங்களா. நாயர், நடேசனார், அதுக்கப்புறம் பிடி தியாகராயர். பனங்கல் ராஜா, இவரு ஜஸ்டிஸ் பார்ட்டியில ஒரு ரூலரா இருந்திருப்பாரு சரிங்களா. ஜஸ்டிஸ் பார்ட்டி 13 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, அதுல ஒரு டேர்ம் இவர் இருந்திருப்பாரு சரிங்களா. அடுத்து 53, which of the following was not advocated by பெரியார். ஓகே, பின்வருவற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது சரிங்களா. ரெஸ்பெக்ட் ஃபார் ஹஸ்பண்ட், இதை வந்து அவர் சொல்லியிருக்கவே மாட்டார் சரிங்களா. டிஃபென்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் அண்ட் கேஸ்ட் ரிச்சுவல்ஸ், இதை சொல்லியிருந்திருப்பாரு. ரிஜெக்ஷன் ஆஃப் மங்கள் சூத்ரா, மங்கள சூத்திரத்தை மறுத்தளித்தல், இதுவும் வந்து கரெக்ட் தான். ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சைல்டு கேர், கணவன் மனைவி 2 பேருக்கும் சம பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரிங்களா. ஸோ ஏதான் ஆன்சர். அடுத்து எடிட்டர் ஆஃப் தமிழ் டெய்லி குடியரசு சரிங்களா. யார் வந்து இந்த குடியரசு அப்படின்ற இதழோட எடிட்டர் சரிங்களா, ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தந்தை பெரியார். 1925 முக்கியமா அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுக்கான கருத்துக்களை பரப்புறாரு சரிங்களா. ஓகே, அடுத்து who is popularly called as prophet of south, இது வந்து ரிப்பீட்டட் क्वेश्चन, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பெரியார் தான் சரிங்களா. தீர்க்கதரிசி, இதுவும் வந்து ரிப்பீட்டட் क्वेश्चन சரிங்களா. பெரியார் தான் ஆன்சர் சரிங்களா. கள்ளுக்கடை மறியல்ல 1920 ஈடுபட்டவர் யாரு? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பிரம்ம சமாஜ் சரிங்களா. பிரம்ம சமாஜ் யாரு தொடங்கியிருப்பா அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் சரிங்களா. மாடர்னா, அதாவது மாடர்ன் இந்தியாவோட சோசியல் ரிஃபார்மர் இவர் தான் சரிங்களா. ஃபாதர் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுவார். SNDP ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோஜனா, நாராயண குரு அவர்களால் தொடங்கப்பட்டது. ஜஸ்டிஸ் பார்ட்டி நடேசனார் அவர்களால. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் EVR பெரியார் சரிங்களா. இது வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோஜனா சரிங்களா. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோஜனா நாராயண குரு சரிங்களா. இவரு அதுக்கப்புறம் அயன் கலி என்றவர் 2 பேர் இருப்பாங்க சரிங்களா. இவங்க 2 பேர் தான் வந்து கேரளால மூவ்மெண்ட் தொடங்கி இருப்பாங்க சரிங்களா. அயன் கிளி, நாராயண குரு. 58, இதுவும் வந்து ஒரு பொறுத்துக. திருவிக்கா எதுக்கு தொடர்புடையவர் அப்படின்னா அவருடைய இதழ் நவசக்தி சரிங்களா. பெரியார் அவருடைய இதழ் குடியரசு சரிங்களா. சுப்பிரமணிய ஐயர் சரிங்களா, அவர் வந்து தேசிய பள்ளி தொடங்கியிருப்பாரு. அது போக அவரோட முக்கியமான இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா த ஹிந்து, அதுக்கப்புறம் ஸ்வதேசி மித்ரன். சுவாமி வெங்கடாச்சலம் சரிங்களா, அவருடைய என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைவ சித்தாந்த பள்ளி சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க, சுவாமி வெங்கடாச்சலம். அடுத்து இன் தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் டே வாஸ் அப்சர்வ்ட் ஆன், சமூக நீதி நாள் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா 17 செப்டம்பர். எப்பொழுது அனுசரிக்கப்படுது அப்படின்னா 2021 இருந்து சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க, பெரியாருடைய பிறந்த நாள். அடுத்து இன் 2021 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு had decided thus to celebrate the birth anniversary of தந்தை பெரியார். இதுவும் ரிப்பீட்டட் தான், நம்ம இப்போதான் பார்த்தோம் சரிங்களா. பெரியாரோட பிறந்த நாளை என்ன நாளா கொண்டாடுறாங்க அப்படின்னா சமூக நீதி நாள் சரிங்களா. ஓகே, அடுத்து 61 சோசியல் ஜஸ்டிஸ் டே செலிப்ரேஷன் இன் தமிழ்நாடு சரிங்களா. இது வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு கிடையாது சரிங்களா, வேர்ல்டு சோசியல் ஜஸ்டிஸ் டே, உலக சமூக நீதி நாள் சரிங்களா. உலக சமூக நீதி நாள் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா February 20 சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க, உலக சமூக நீதி நாள். இது எப்பல இருந்து நம்ம அனுசரிக்கிறோம், எப்பல இருந்து கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னா 2009 இருந்து சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பொறுத்துக லீடர்ஸ், அவங்களுடைய புத்தகத்தின் பெயர் சரிங்களா. BR அம்பேத்கர் அவர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா அன்னிலேஷன் ஆஃப் கேஸ்ட் 1936 எழுதியிருப்பாரு ஓகேங்களா. பெரியார் அவர் தான் வந்து முக்கியமானதை எழுதியிருப்பாரு, பெண் ஏன் அடிமையானாள் என்ற ஒரு புத்தகம். கருணாநிதி அவர்களுடையது நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகம் சரிங்களா. பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்றத 1942 எழுதியிருப்பாரு சரிங்களா. இந்த இயர்ஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து நெஞ்சுக்கு நீதி சரிங்களா, இது வந்து கருணாநிதி அவர்களுடைய ஆட்டோபயோகிராபி சரிங்களா. இது வந்து 6 வால்யூமா வெளியே வந்திருக்கும் சரிங்களா. அவரோட வாழ்க்கை 1924 இருந்து 2022 வரைக்கும் சரிங்களா. அவரோட வாழ்க்கை பற்றி ஃபுல்லா இருக்கும். அண்ணாதுரை நல்ல தம்பி அப்படின்ற ஒரு கதை எழுதியிருப்பாரு, அது வந்து திரைப்படமா வெளியே வந்திருக்கும் சரிங்களா 1949.
அண்ணா வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா, நல்ல தம்பி. ஓகேங்களா, அம்பேத்கர் சாதி ஒழிப்பு, ஈவிஆர் ராமசாமி பெண்ணியின் அடிமையானால், கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி, அண்ணாதுரை நல்ல தம்பி. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. பெரியார்ஸ் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இங்க வந்து முதல் சுயமரியாதை மாநாடு. சரிங்களா, செங்கல்பட்டு. அடுத்து கூற்று காரணம், அசஸ் அண்ட் ரீசன். சரிங்களா, பெரியார் left the Congress party and started self-respect movement in 1925. கரெக்ட் தான். பெரியார் visited the school of Gurukulam style run at Sharan Madevi, noticed that segregation of non-Brahmin students from Brahmins. சரிங்களா, அவங்களை வந்து பிரிச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா, அவங்களுக்கு உணவளிக்கும் போது பாகுபாடு காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினாரு. சேரன் மாதேவி குருகுலத்துல நடைபெற்ற அந்த பள்ளிக்கு பெரியார் வந்து விஜயம் செய்திருப்பாரு. அங்க பிராமணர் மாணவர்களுக்கும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கும் குடிக்கிற தண்ணீர், உணவருந்தும் கூடம் எல்லாமே தனித்தனியா இருக்கிறத பார்த்திருப்பாரு. அதனால அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தே வந்து வெளியே வந்திருப்பாரு. சரிங்களா, சோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். கூற்று காரணம். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அபவுட் ஈவிஆர். ஓகேங்களா, அவருடைய எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் எப்போ வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பிரசிடென்ட் ஆயிருப்பாரு, நீதி கட்சியோட தலைவர் ஆயிருப்பாரு அப்படின்னா 1938. சரிங்களா, எப்போ காங்கிரஸ் ஜாயின் ஆகுறாரு அப்படின்னா 1920. ஓகேங்களா, சரி 1919. ஓகேங்களா, he became the president of Tamil Nadu Congress Committee. எப்போ வந்து காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் ஆகிறாருன்னா 1922. பைக்கம் சத்தியாகிரகா 1924. சரிங்களா, சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். 2341. சரிங்களா, தலைவர் ஆகிறது 1938, சத்தியாகிரகம் 1924. சரிங்களா, கமிட்டி அந்த காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா 1922. காங்கிரஸ் எப்ப சேராது அப்படின்னா 1919. சரிங்களா, ஸோ 2341. அடுத்து when and where Periyar was elected as president of Tamil Nadu Congress session. சரிங்களா, எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1924 திருவண்ணாமலை. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. மேட்ச் த கரெக்ட் ஈவிஆர் பெரியார் started the newspaper and journals. சரிங்களா, குடியரசு எந்த வருஷம் அப்படின்னா 1925, புரட்சி 33, பகுத்தறிவு 34, விடுதலை 35. இது போக 2 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரிவோல்ட் 1928, உண்மை 1970. சரிங்களா, ஸோ இவரோட பத்திரிகையிலிருந்து அடிக்கடி ஒரு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப முக்கியமானது. அடுத்து அவரோட புனை பெயர்கள், அவரோட சிறப்பு பெயர்கள். இங்க வந்து யார் அந்த முக்கியமான நபர்? சரிங்களா, ரூசோ, ரூசோ ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அழைக்கப்படுறவர் பெரியார். ஓகேங்களா, பெரியார் ஈவி ராமசாமி. தட்சிண காந்தி அப்படின்றவர் ராஜாஜி. சரிங்களா, ஆங்கிலோ ஃபைல் அப்படின்னு அழைக்கப்படுறவர் டி.எம். நாயர் அவர்கள். மதுரை காந்தி அப்படின்னு அழைக்கப்படுறவர் என்.எம்.ஆர். சுப்ராயன். சரிங்களா, ஓகே, இல்ல எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். இல்ல டி.எம். நாயர் அவரை பத்தின முக்கியமான விஷயங்கள் சில நோட் பண்ணிக்கோங்க. அவருக்கு என்ன ஒரு பட்டம் வழங்கியிருப்பாங்க அப்படின்னா கெய்சர் ஐ ஹிந்த். சரிங்களா, அவர் வந்து உலக போர்ல மருத்துவரா பணிபுரிஞ்சிருப்பாரு. சரிங்களா, அவருக்கு கேசர் ஐ ஹிந்த் அப்படின்ற பட்டம் வழங்கியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரு மெட்ராஸோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லைங்களா, அதுல 1912 இருந்து 1916 வரைக்கும் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல மெம்பரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா, இது ரெண்டும் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. என்.எம்.ஆர். சுப்ராமன் அவர் வந்து காந்தி வந்து மதுரைக்கு வந்தப்போ இவர் வீட்டுல தான் தங்கியிருப்பாரு. இவர் காந்தி மியூசியம், மதுரையில காந்தி மியூசியம் நிறுவனருக்கு முக்கியமான நபரா இருந்திருப்பாரு. சரிங்களா, மதுரை காந்தி. அடுத்து 69. In 1925 ஈவி ராமசாமி left the Congress because ஏன் வந்து காங்கிரஸ் விட்டு விலகினாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் he could not follow Gandhian ideology. இது வந்து தவறு, அவர் ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாரு. காங்கிரஸ் overwhelmingly dominated by Brahmin leaders. இது வந்து சரி. சரிங்களா, இவரால் காந்திய கொள்கையை பின்பற்ற முடியவில்லை. இது தவறு. பிராமண தலைவர்களோட மேலாதிக்கம். சரிங்களா, மெயினா வந்து பார்த்தோம்னா இந்த சேரமாதேவி குழுக்கள் 1925. சரிங்களா, ஸோ இதை நோட் 2 மட்டும். அடுத்து மேட்ச் த கரெக்ட்லி ஃபாலோயிங் ஃபவுண்டேஷன்ஸ் வித் தேர் கரஸ்பாண்டிங் நேம்ஸ். சரிங்களா, ஓகே, அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? இப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கம் யாரு தொடங்கியிருப்பாரு அப்படின்னா நடேசனார்.
குடியரசு அப்படின்ற இதழ் பெரியாரால தொடங்கப்பட்டிருக்கும். எமர்ஜென்ஸ் ஆஃப் லேபர் ஆர்கனைசேஷன் சிங்காரவேலர், சரிங்களா, மேடே 1923. அப்புறம் தொழிலாளர் அப்படின்ற பத்திரிகை. சுதந்திர பார்ட்டி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி அவர்களால தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. சுதந்திர பார்ட்டி எப்ப தொடங்கியிருப்பாரு ராஜாஜி அப்படின்னா 1959 காங்கிரஸ்ல இருந்து விலகி சுதந்திர பார்ட்டி அதை நிறுவியிருப்பாரு. ஸோ ஆன்சர் 4312 4312. அடுத்து இன்கரெக்ட்லி பேர்ட், இது வந்து தவறாக பொருந்தி இருக்கு அப்படின்னு கேட்காங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ராபர்ட் கால்டுவெல் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி லாங்குவேஜஸ், சரிங்களா, திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகள் ஒப்பீட்டு இலக்கணம், இது கரெக்ட் தான். சரிங்களா. 1856 அவர் எழுதியிருப்பாரு. சுந்தரனார் பி சுந்தரனார், இது வந்து பியூர் தமிழ் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க, இது தவறு. அவர் வந்து மனோன்மணியம்ன்றதை எழுதியிருப்பாரு. மறைமொழிகள் அடிகள் தான் வந்து தூய தமிழ் இயக்கம். ஈவிஆர் பெரியார் புரட்சி 1933. சரிங்களா. ஸோ இதுல 2, 3ன்றது தவறானது. இது ரெண்டும் அப்படியே மாறி வரணும். ஓகேங்களா. இதுல எக்ஸ்ட்ரா டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனோன்மணியம் இருக்கு இல்லைங்களா, அதுல எப்போ எழுதியிருப்பாரு அப்படின்னா 1891 எழுதியிருப்பாருங்க. வேற என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல இருந்து தான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். 23 நவம்பர் 1970 நம்ம அடாப்ட் பண்ணோம். சரிங்களா. இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடாப்ட் பண்ணது. ஓகேங்களா. கலைஞர் அவர்களோட பீரியட்ல அடாப்ட் பண்ணோம். ஓகேங்களா. இதுவே நம்ம ஸ்டேட் சாங்கா, சரிங்களா, மாநில பாடலா எப்போ அங்கீகரிச்சிருப்போம் அப்படின்னா 17 டிசம்பர் 2021. ஓகேங்களா. அப்போ அங்கீகரிச்சிருப்போம். யாருடைய பீரியட்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்களுடைய பீரியட்ல. ஓகேங்களா. ஸோ 2 முக்கியமான கருத்து நெக்ஸ்ட் இந்த அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து when did பெரியார் ஆர்கனைஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் 1925, இது ரிப்பீட்டட் தான். ஓகேங்களா. arrange the following events in chronological order about Periyar E.V. Ramaswamy. ஓகேங்களா. founded the self respect movement 1925, joined the Justice Party as a president 1938. ஓகேங்களா. அடுத்து பார்ட்டிசிபேட் இன் வைக்கம் சத்தியாகிரகா 1924. ஓகேங்களா. செப்பரேட் டிமாண்ட், சரிங்களா, இது 1939. ஜஸ்டிஸ் பார்ட்டியில் பிரசிடென்டா இருக்கிறது 1938. சரிங்களா. ஸோ 3124. சுயமரியாதை இயக்கம் 1925. நீதிசின் தலைவராதல் 1938. சத்தியாகிரகம் வைக்கம் சத்தியாகிரகம் 1924. தனி திராவிட கோரிக்கை, சரிங்களா, இது வந்து 1939. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. The person who has been called as nickname, சரிங்களா, சிறை பறவை அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைக்கப்படுறா அப்படின்னா பெரியார் தான். சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. சிறை பறவை இந்த அடைமொழி யாரோடது அப்படின்னா பெரியாரோடது. ஓகேங்களா. பாரதியாருக்கு மகாகவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பி சுப்ராயன் இவர் வந்து 1926 சுயேட்சை ஆட்சி அமைச்சிருப்பாரு. சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் பேரறிஞர் அண்ணா பத்தினது. சரிங்களா. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இவரை பத்தினது. which of the following statements regarding அறிஞர் அண்ணா are correct? சரிங்களா. ஓகே. he served as a sub editor of justice magazine, அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார், இது கரெக்ட் தான். he became the editor of விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார், இதுவும் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. he was associated with the activities related to தமிழ் வீக்லி பேப்பர் முடியரசு. சரிங்களா. முடியரசுன்னு கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் வந்து குடியரசு தான். சரிங்களா. ஸோ ஏ அண்ட் பி கரெக்ட், சி தவறு. ஓகேங்களா. முடியரசு என்னும் வார இதழ் தொடர்பான பணியில் ஈடுபட்டார், இது அதுல வந்து ஈடுபட்டிருக்க மாட்டாரு, அது குடியரசு. சரிங்களா. ஸோ ஏ அண்ட் பி. அடுத்து நடராஜன் அண்ணாதுரை was popularly called as அறிஞர் அண்ணா by whom? நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார்? பாரதிதாசன் அவர்கள். ஓகேங்களா. மோஸ்டா அண்ணா வந்து சுயமரியாதை கருத்துக்கள், சரிங்க, சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பற்றிய கருத்துக்கள் வந்து அதிகமா பேசியிருப்பாரு. சரிங்களா. அதனால அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேர் சுட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. அது இல்லாம அறிஞர் அண்ணாவோட முதல் வெளிவந்தது என்ன அப்படின்னா 1934 கொக்கரக்கோ அப்படின்றவங்க. சரிங்களா.
ஆனந்த விகடன்ல வந்திருக்கும் சரிங்களா. இது முக்கியமானது சரிங்களா. ஓகே, அடுத்து ஹூ பப்ளிஷ்ட் த புக் ரோமாபுரி ராணிகள் சரிங்களா. ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? அண்ணாதுரை அவர்கள். ஓகேங்களா. அவருடைய வேறு நூல்கள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாவையின் பயணம் அப்படின்னு ஒரு நூல். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. நிறைய எழுதியிருப்பாரு, அதுல யூனிக்கானது மட்டும் நான் சொல்றேன் சரிங்களா. பாவையின் பயணம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லட்சிய வரலாறு அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பாரு சரிங்களா. லட்சிய வரலாறு ஒரு நூல். ஓகேங்களா. எப்போ அப்படின்னா 1948 எழுதியிருப்பாரு. ஸோ 77B. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ராங்லி பேட், தவறான பொருந்த. ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் லெட் பை அண்ணாதுரை. அண்ணாதுரை வந்து எங்க அத தலைவர் இருந்திருப்பாரு அப்படின்னா துறையூர்ல. இது கரெக்ட் தான். பாரதிதாசன் என்டைட்டில்ட் அண்ணாதுரை ஆஸ் அறிஞர் சரிங்களா. அண்ணாதுரையை அறிஞர் என பட்டம் சூட்டியது சென்னையில தான் சரிங்களா. இது ரெண்டும் கரெக்ட். ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் நேம்ட் அஸ் திராவிடர் கழகம். இது வந்து எப்போ அப்படின்னா சேலம்ல. இங்க தான் பிளாக் ஷர்ட் ரெசல்யூஷன் சரிங்களா, கருப்பு சட்டை தீர்மானம், இது ஈரோட்ல. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 30 சரிங்க 3 4 இதை வந்து தவறான இணை. சரியான இணைகள் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டும் சரிங்களா. அண்ணாதுரை வந்து துறையூர்ல தலைவராக இருந்திருப்பாரு. அதே மாதிரி அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில சொல்லியிருந்திருப்பாரு பாரதிதாசன் அவர்கள். ஓகேங்களா. ஓகே, அடுத்து 79 நேம் த ஃபாலோயிங் ஒர்க் தட் வாஸ் நாட் ரிட்டன் பை அண்ணாதுரை. ஆரியமாயை அவர் எழுதினதுதான். ஓர் இரவு அதுவும் அவர் எழுதினதுதான். சொர்க்க வாசல் சரிங்களா, அதுவும் வந்து அவர் எழுதினதுதான். ஆனந்த போதினி அது வந்து அவர் எழுதியிருக்க மாட்டாரு சரிங்களா, அவருடைய நூல் கிடையாது சரிங்களா. இது தவிர வேற என்னெல்லாம் எழுதியிருப்பாரு அப்படின்னா வேலைக்காரி சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீதி தேவன் மயக்கம். இது எல்லாமே வந்து அண்ணாவுடைய நூல்கள் தான். அடுத்து சி.என். அண்ணாதுரை assumed the power as chief minister in the year சரிங்களா. முதலாக சரிங்களா திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சது, அண்ணா ஆட்சி அமைச்சது 1967 சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. சிஎம்ஆ 67 இருந்து 69 வரைக்கும் அவரு சிஎம்ஆ இருந்திருப்பாரு சரிங்களா. அதுக்கப்புறம் அவரு புற்றுநோயால கேன்சர்னால உயிரை விட்டிருப்பாரு சரிங்களா. அடுத்து இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். 1967 சரிங்களா முதல் மந்திரியா இருந்தது. காங்கிரஸ் அல்லாத ஆட்சி பிடிச்சது முத வருஷம் எதுன்னு கேட்டாலும் இதுதான் சரிங்களா. அடுத்து the title கொடுமுடி கோக்கிலம் was conferred to கே.பி. சுந்தராம்பாள் பை. கொடுமுடி கோக்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பட்டம் அளித்தவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. One of the first ideas that Annadurai was keen to implement was of supplying 3 kilograms of rice for a rupee சரிங்களா. அதாவது அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ₹1 3 கிலோ அரிசி வழங்குவது சரிங்களா. இதுதான் வந்து ஒரு குட் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா 3 படி லட்சியம் சரிங்களா, அவங்களோட லட்சியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஓகேங்களா. ஸோ எதை கொடுக்கலாம் அப்படின்னாங்கன்னா அரிசியை தான். ஓகேங்களா. இதை வந்து படியரிசி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, 84 நேம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் சென்னை. உலக தமிழ் மாநாடு, 2ஆம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் யார்? அறிஞர் அண்ணாதுரை. ஓகேங்களா. 1968 நடந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா, 2ஆம் உலக தமிழ் மாநாடு. அடுத்து நேம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டியூரிங் ஆன்டி ஹிந்தி அகிடேஷன் சரிங்களா. இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1965 சரிங்களா. யார் வந்து தமிழ்நாட்டோட தலைவராக இருப்பாரு, சிஎம்ஆ இருப்பாரு அப்படின்னா பக்தவச்சலம் அவர்கள். ஓகேங்களா. பக்தவச்சலம் இவருதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரசின் கடைசி முதல்வர் தமிழ்நாட்டில் சரிங்களா. காங்கிரசின் கடைசி முதல்வர். இவர் வேற என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா விவேகானந்தர் மண்டபம் இருக்கு இல்லைங்களா, அதை கட்டினவர் இவர் தான்.
அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து மேட்ச் த பிளேஸ் ஆஃப் அண்ணாதுரை வித் தேர் நேம்ஸ். ஓகேங்களா. ஓகே, இப்போ வேலைக்காரி சரிங்களா, அது எதற்கு சம்பந்தமானது அப்படின்னா சோசியல் ஃபோர்ஸஸ் ஒர்க்கிங் அட் கிராஸ் பர்பஸ் சரிங்களா, அதாவது எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளை நடவடிக்கைகளுக்கு சம்பந்தமானது. ஒவ்வொரு இரவு எதுக்காகனா குற்றங்கள் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல் சரிங்களா, அதாவது ட்ரேசிங் த ஆரிஜின் ஆஃப் கிரைம் டு பாவர்ட்டி. மூணாவது நீதி தேவன் மயக்கம். ஓகேங்களா, நீதி தேவன் மயக்கம் இது வந்து எதுக்கானது அப்படின்னா த கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் inconsistencies in கம்பன்ஸ் delineation of various characters in ராமாயணா. ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்தல் சரிங்களா. நல்ல தம்பி இது வந்து மது ஒழிப்புக்கு அரசு ஆதரவாக குரல் கொடுத்தது. அப்பீல் ஆஃப் ப்ரொஹிபிஷன் ஆஃப் லிக்கர் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3142 சரிங்களா. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அண்ணாவுடைய படைப்புகளோட கருப்பொருளோட கேட்டிருக்காங்க. அதுல அதோட தீம்ஸ் ஸோ பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சரிங்களா. அடுத்து த ஸ்கீம் ஆஃப் படியரசி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. படியரசி திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? அண்ணாதுரை அவர்களால். ஓகேங்களா. முக்கியமா எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 15 மே ஓகேங்களா, 15 மே 1967 கொண்டு வந்திருப்பாங்க. எங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஒரு கிலோ அரிசிய ₹1 கொடுத்திருப்பாங்க சரிங்களா. ஆனா உங்களோட டார்கெட் அண்ணா வந்து கொண்டு வரும்போது அவருடைய டார்கெட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 3 கிலோ அரிசி சரிங்களா ₹1. Which one is correct regarding Anyan Anna? He approved self-respect pattern in marriages. சரிங்களா, இது கரெக்ட் தான். அதுக்காக சட்டம் இயற்றினதும் அவர் தான் சரிங்களா 1968. He changed the name of Madras into Tamil Nadu. கரெக்ட் தான் சரிங்களா. 14 ஜனவரி 1969 பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. இதுவும் வந்து ரைட். The second World Tamil Conference held in 1968 சரிங்களா, அது வந்து கரெக்ட் தான். ஸ்டாச்சு ஆஃப் கண்ணகி வாஸ் எரெக்டட் இன் மெரினா பீச். இதுவும் வந்து கரெக்ட் தான் சரிங்களா. ஸோ இது எல்லாமே. அடுத்து யூ ஷுட் நாட் பிரைஸ் மீ, இட் இஸ் டீச்சர் அண்ட் சயின்டிஸ்ட் ஹூ ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அ பொலிட்டிஷியன். நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவரே இவர் தான் சரிங்களா. இவர் வந்து சயின்டிபிக் சோசியலிசம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அண்ணா தான் சரிங்களா. விஞ்ஞான சோசியலிசம் ஓகே. இந்த ஜேபி நாராயணன் இருக்காரு இல்லைங்களா, இவரும் வந்து ஒரு முக்கியமான நபர். இவருடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா லோக் நாயக் சரிங்களா, பீப்புள்ஸ் லீடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. பீப்புள் லோக்னா பீப்புள், நாயக் அப்படின்னா லீடர் சரிங்களா. பீப்புள்ஸ் லீடர் இவர் தான் சரிங்களா. இவரு பப்ளிக் சர்வீசஸ் பொது பணிகள் செஞ்சதுக்காக மேக்ஸஸே விருது வாங்கியிருப்பாரு ஓகேங்களா. மேக்ஸஸே அவார்ட் எப்போ அப்படின்னா 1965. இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. அடுத்து which of the following is the policy of அண்ணா in Tamil Nadu politics சரிங்களா. அண்ணாவுடைய கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் த ஐடென்டிட்டி ஆஃப் தமிழ்ஸ் சரிங்களா, தமிழரின் தனித்தன்மையை நிலைநாட்டுதல் கரெக்ட் தான். ஸ்டேட் அட்டானமி மாநில சுயாட்சி இதுவும் வந்து கரெக்ட் தான். கூட்டுறவு கூட்டாட்சி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இதுவும் வந்து கரெக்ட் தான் சரிங்களா. சயின்டிபிக் சோசியலிசம் விஞ்ஞான சோசியலிசம் இது எல்லாமே கரெக்ட் தான் சரிங்களா. அண்ணாவின் கொள்கைகள் ஓகேங்களா. ஓகே, இது போக அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இருமொழி கல்வி 2 லாங்குவேஜ் பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு சரிங்களா. எப்போனா ஜனவரி 8 கொண்டு வந்திருப்பாரு. ஜனவரி 8 1968 இருமொழி கொள்கை சரிங்களா. அது வந்து அவருடைய முக்கியமான கொள்கைகள்ல ஒண்ணு. அடுத்து who among the following personalities introduced the self respect marriage protection act in 1968 சரிங்களா. யார் அப்படின்னா அண்ணா அவர்களோட பீரியட்ல தான் வந்து இதை வந்து லீகலைஸ் பண்ணிருப்பாங்க சரிங்களா. சுயமரியாதை திருமணத்துக்கு பாதுகாப்பான சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து த வீக்லி மேகசின் திராவிட நாடு. திராவிட நாடு எப்போ அண்ணா கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னா 1942 சரிங்களா. அது போக அவருடைய வேற என்னென்ன இதழ்கள்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோம் லேண்ட் அப்படின்னு ஒண்ணு சரிங்களா. ஹோம் லேண்ட் 1957 ஓகேங்களா.
அடுத்து ஹோம் ரூல் 1966. ஓகேங்களா. அதுக்கப்புறம் காஞ்சி அப்படின்ற ஒரு இதழ் 1963. சரிங்களா. இதெல்லாமே வந்து அண்ணாவுடைய முக்கியமான இதழ்கள். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ணா வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை எப்போ இணைகிறாரு, எப்போ சேர்றாரு அப்படின்னா 1935. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. Who is popularly referred as திராவிடியன் மாவோ? ஓகேங்களா, திராவிட மாவோ என அறியப்படுபவர் யார்? நம்ம அறிஞர் அண்ணா தான். சரிங்களா. இவருக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. சரிங்களா, வரதராஜலு நாயுடு அவர் சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா, வரதராஜலு நாயுடு அவர்கள் அண்ணாவை என்னன்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா, நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அறிஞர் அண்ணாவை. ஓகேங்களா, யாரு சொன்னவர் அப்படின்னா வரதராஜலு நாயுடு. ஓகேங்களா. ஓகே, அடுத்து who was the first non-Congress chief minister in தமிழ்நாடு? சரிங்களா, காங்கிரஸ் கட்சி அல்லாத முதலமைச்சர் யாரு அப்படின்னா அண்ணாதுரை அவர்கள். ஓகேங்களா, எப்போ முதல்வர் ஆகிறாரு அப்படின்னா 1967. சரிங்களா. 96வது who was the editor of political magazine திராவிட நாடு? இது வந்து ரிப்பீட்டடா உங்க கிட்டே இருக்காங்க. சரிங்களா, அண்ணாதுரை அவர்கள். சரிங்களா. when was the Madras state renamed as தமிழ்நாடு? சரிங்களா, மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தது எப்போது? 1969 அண்ணாதுரை அவர்களால். சரிங்களா, டேட்டோட பார்த்தோம்னா 14th January 1969. அடுத்து ஹிந்து மேரேஜஸ். சரிங்களா, அந்த பில், அந்த மசோதா எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா 1967. அது எப்போ சட்டமா மாறுது, ஆக்டா மாறுது அப்படின்னா 1968. சரிங்களா, ரெண்டுமே அண்ணாவோட காலகட்டத்துல தான். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 99 during 1962 election in which constituency Anna was defeated? 1962 எலெக்ஷன் நடந்திருக்கும். அண்ணா பங்கு பெற்றிருப்பாரு. எங்க தோக்குறாரு அப்படின்னா காஞ்சிபுரத்துல தோல்வியடைறாரு. சரிங்களா. அடுத்து 100வது which of the drama written by அண்ணாதுரை? சரிங்களா, கீழ்வண்ணத்தில் எந்த நாடகம் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது? நீதி தேவன் மயக்கம் அப்படின்ற நாடகம். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. நீதி தேவன் மயக்கம். who took measures to discontinue the teaching of Hindi in government of Tamil Nadu schools? சரிங்களா, தமிழ்நாட்டோட அரசு பள்ளிகள்ல ஹிந்தி சொல்றோம் இல்லைங்களா, ஹிந்தி கற்பிக்கப்படுறத ஸ்டாப் பண்ணவர், டிஸ்கன்டினியூ பண்ண வச்சவர்னா அண்ணாதுரை தான். அது எதுக்காக அப்படின்னா இருமொழி கொள்கை, 2 language பாலிசி. சரிங்களா, எப்போ ஃபுல்லா அமலாயிருக்கும் அப்படின்னா 8 January 1968. அடுத்து 1 rupee படியரசி திட்டம் was implemented in. ₹1 படியரசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள் மெட்ராஸும் கோயம்புத்தூரும். ஓகேங்களா, எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா 15 May 1967. சரிங்களா. அடுத்து 103 who started the journal namely மாலை மணி? மாலை மணி அப்படின்ற ஜேர்னல் தொடங்கினவர், இதழ் பத்திரிகை தொடங்கினவர் யாரு அப்படின்னா அண்ணாதுரை. எப்ப தொடங்கியிருப்பாரு அப்படின்னா 1949. சரிங்களா, இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. சரிங்களா, ஆக்சுவலா இந்த மாலை மணி அப்படின்றத தொடங்கினவர் யாரு அப்படின்னா பார்த்த சாரதி அவர்கள். எடிட்டரா இருந்தவர் தான் அண்ணா. சரிங்களா. சரிங்களா, ஸோ டிஎன்பிசி தரப்புல மாலைமணியோட எடிட்டர் வந்து அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எப்போ எடிட்டரா இருந்திருப்பாரு அப்படின்னா 1949. சரிங்களா. ஓகே, 104வது which book of அண்ணாதுரை was banned in 1950? 1950 அண்ணாவுடைய எந்த புத்தகம் தடை செய்யப்படுது அப்படின்னா ஆரியமாயி என்ற புத்தகம். சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆரியமாயி. சரிங்களா. ஓகே, விருதுநகர் சங்கரலிங்கனார் இன்வால்வ் இன் இன்டெஃபினைட் ஹங்கர் ஸ்ட்ரைக் டு ரீநேம் த மெட்ராஸ் ஸ்டேட் டு தமிழ்நாடு. சரிங்களா. ஓகே, மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றக்காக ஹங்கர் ஸ்ட்ரைக், சரிங்களா, உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தவர் யாரு அப்படின்னா சங்கரலிங்கனார். சரிங்களா, எப்போ இறக்குறாரு அப்படின்னா 14 அக்டோபர். சரிங்களா, அக்டோபர் 14 1956 இவர் இறக்குறாரு. சரிங்களா, இவர் கிட்டத்தட்ட 76 நாள் போராட்டம் பண்ணி இறப்பாரு. சரிங்களா. ஓகே, 106வது
அன்னதுரை ஆர்கனைஸ்டு ஸ்மால் லேபர் யூனியன்ஸ் அசோசியேஷன் கூற்று, இது வந்து கரெக்ட் தான் சரிங்களா. அடுத்து லேபர் வெல்ஃபேர் இஸ் ரிலேட்டட் டு டைம் அண்ட் பிளேஸ், தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கிடையாது சரிங்களா. ஸோ அதாவது அந்த நேரமும் இடமும் தகுந்தது தான், ஆனால் இதுக்கு வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இல்லை சரிங்களா. கூற்றுக்கும் காரணக்கும் சம்மந்தம் இல்லை சரிங்களா. அடுத்து which of the following statements are true about C.N. Annadhuri? He joined editor staff of விடுதலை சரிங்களா, தமிழ் டெய்லி ஓகேங்களா. இது வந்து கரெக்ட் தான். திராவிட நாடு ஜேர்னல் வாஸ் ஸ்டார்டட் பை ஹிம், இதுவும் வந்து கரெக்ட் தான். 1942 அவர் தொடங்கியிருப்பாரு ஓகேங்களா. ஓகே, அடுத்து his earliest story was published in, அவரோட முதல் ஸ்டோரி சரிங்களா கொக்கரக்கோ என்ற கதை ஆனந்த விகடன்ல ஃபர்ஸ்ட் 1934 பப்ளிஷ் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். அடுத்து he was the first to lose his life by protesting against the forced imposition of Hindi சரிங்களா. அதாவது அந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் நடந்திருக்கும் இல்லைங்களா, அதுல உயிர் நீத்தவர் யார் அப்படின்னா நடராசனும் தாளமுத்தும் அவர்களும் சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. 1937 நடந்த போராட்டத்துல உயிர் நீத்திருப்பாங்க சரிங்களா. இவங்களுக்காக தமிழக அரசு இப்போ சிலை வச்சிருந்திருப்பாங்க சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து how many days did தியாகி சங்கரலிங்கனார் involve himself in indefinite hunger strike? எவ்வளவு நாட்கள் அப்படின்னா 76 நாட்கள். எப்போ உயிர் நீத்திருப்பார் அப்படின்னா 14 அக்டோபர் சரிங்களா 1956 சரிங்களா. அடுத்து லாஸ்டா C.N. Annadhuri joined the Justice Party, இதுவும் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா. 1935 ஓகேங்களா. ஓகேங்க, இப்போ பெரியார் அண்ட் அண்ணா அவங்கள பத்தி டிஎன்பிசியில் ரீசெண்ட் டைம்ஸ்ல 2020 இருந்து 2025 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.